ஹலோ ஆல், இந்த வீடியோவில் நம்ம பழம்பெரும் நடிகை வாணிஸ்ரீ அவங்கள பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அவங்களோட இயற்பெயர் ரத்னகுமாரி. அவங்களோட பூர்வீகம் ஆந்திரா. அவங்க அப்பா அவங்க சின்ன வயசுலேயே இறந்துடுறாங்க. அதனால் அவங்க அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டு அவங்கள படிக்க வச்சுருக்காங்க. அப்படி ஸ்கூலில் ஒரு பரதநாட்டியம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது கன்னட டேரக்டர் பார்த்துட்டு அவங்கள அவரோட கன்னட மூவிக்கு ஹீரோயினாக முதலாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அப்போது அவங்களுக்கு வயசு வெறும் 12 தாங்க. அதுக்கப்புறமா தெலுங்கு மூவிஸில் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது எஸ்வி ரங்காராவ் அவர்கள் ரத்னகுமாரிங்கிற பேரை வாணிஸ்ரீ அப்படின்னு மாற்றியிருக்காங்க. அதாவது எஸ்வி ரங்காராவ் அவங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனி நேம் ஸ்ரீவாணி. அதையே ரிவர்ஸ் பண்ணி வாணிஸ்ரீ அப்படின்னு இவங்களுக்கு நேம் கொடுத்துருக்காங்க. இவங்க பார்த்தோன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடான்னு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் நிறைய படங்களில் நடிச்சிருக்காங்கங்க. அவங்களோட தெலுங்கில் முதலாக நடித்த படம் 1962 பீஷ்மா. ஆனால் அவங்களுக்கு நல்ல நடிகை அப்படின்னு ரெக்கக்னேஷன் கொடுத்தது பார்த்தோன்னா சுகா துக்குலு, மரப்புராணி கதா, அந்த மாதிரி படங்கள் தாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினாக பார்த்தோன்னா தெலுங்கில் எக்கச்சக்கமான ஹிட் படங்களில் நடிச்சிருக்காங்க. கிருஷ்ணவேணி, பிரேம் நகர், ஆராதனா, ஜீவித சக்கரம், ரங்குல ரத்னம், ஸ்ரீ கிருஷ்ண துலாபாரம், பக்த கண்ணப்பா, பொப்பலி ராஜா. அதே மாதிரி அவங்க தமிழ்லையும் நிறைய ஹிட் மூவிஸில் நடிச்சிருக்காங்க. வசந்த மாளிகை போன்ற படங்கள்லாம் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். இவங்க தான் பார்த்தோன்னா அந்த காலத்தில் நிறைய டுயல் ரோல்ஸ் பண்ண ஹீரோயினும் இவங்களாக தாங்க இருப்பாங்க. இத்தரு அம்மாயிலு, கங்கா மங்கா, தமிழில் வாணி ராணி, ஜீவன ஜோதி, சிப்பிலி கிருஷ்ணடு, இந்த மாதிரி மூவிலலாம் அந்த டைம்லேயே டுயல் ரோல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஷியாம் பெனகல் அவர்கள் பெங்காலியில் ரொம்ப ஃபேமஸான டேரக்டர். அவங்க எடுத்த தெலுங்கு மூவி அனுகிரகம்லையும் இவங்க நடிச்சிருக்காங்க. இவங்க தெலுங்கில் ஃபேமஸான அக்னி நாகேஸ்வர ராவ் அவர்கள் கூட 20 படங்கள்லையும், கிருஷ்ணா அவர்கள் கூட 18 படங்களையும் ஜோடியாக நடிச்சிருக்காங்க. தமிழ்லையும் எம்ஜிஆர் அவர்கள் கூட கண்ணன் என் காதலன், தலைவன், அதுக்கப்புறம் ஊருக்கு உழைப்பவன் போன்ற படங்களில் நடிச்சிருக்காங்க. சிவாஜி கணேசன் அவர்கள் கூட வசந்த மாளிகை உள்ளிட்ட 10 படங்களில் மொத்தம் ஜோடியாக நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கிட்ட ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு 1989 கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க. சிரஞ்சீவி அவர்களோட அத்தைக்கு எம்மடு அம்மாய்க்கு மொகுடு மூவியில் ரீஎன்ட்ரி கொடுத்து அத்தை கேரக்டர், மாமியார் கேரக்டர் போன்ற கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவிலையும் பார்த்தோன்னா டெலி சீரியலும் பண்ணியிருக்காங்க. இவங்க நிறைய அவார்டு வாங்கியிருந்தாலும் அவங்களுக்கு ஆந்திராலேயே மிக உயரிய கலைக்கான விருதான ரகுபதி வெங்கையா அவார்டு அவங்களுக்கு 2013 கிடச்சிருக்குங்க. அந்த டைமில் அவங்களோட ஹேர் ஸ்டைல், ட்ரெஸ்ஸிங், நெக்லஸ் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸாகவே இருந்திருக்காங்க. அவங்களோட ரோல் மாடல் அவங்க சாவித்திரி அவர்களை சொல்கிறாங்க. அவங்கள பார்த்து தான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனதாகவும் சொல்லியிருக்காங்க. அவங்க 1978 மேரேஜ் பண்ணிவிட்டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து விலகி இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்காங்க. 2 பேருமே டாக்டர். அவங்க பையன் பார்த்திங்கன்னா அபிநய கார்த்திக்னு. அவங்க 36வது ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிருக்காருங்க. தேங்க்யூ ஆல், கீப் சப்போர்ட்டிங்.